ஃபுட்டீஸ் வெல்கம் பேக் டு ஹோம்மேட் கேக்ஸ். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான டெசர்ட் ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த டெசர்ட் ரெசிபி லாஸ்ட் வீடியோவில் யம்மி டம்மி ஆர்த்தி என்னோட மோஸ்ட் இன்ஸ்பிரேஷ்னல் ஒரு யூடியூபர்னு சொல்லலாம். அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க செய்கிற எல்லா டெசர்ட்டும் நான் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பேன். அந்த வகையில் இந்த டெசர்ட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணி என்னோடய ஸ்டைல் காமிச்சிருக்கேன். வாங்க இந்த டெசர்ட் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். இந்த டெசர்ட் செய்கிறதுக்கு ஒரு கப் கேக் ஃபஸ்ட்டு செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 3/4 கப் கோதுமை மாவு, 1/4 டீஸ்பூன் சால்ட்டு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் இதெல்லாம் சேர்த்து 1க்கு 2 வாட்டி நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பின்னாடி 1/2 கப் சர்க்கரை, பவுடர் சுகர் தான் நான் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட பவுடர் சுகர் இல்லை அப்படின்னா மிக்சியில் சுகரை போட்டு நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 கப் தயிர், கெட்டியான தயிர். தயிர் புளிச்சிருக்கக்கூடாது, நல்லா ஃப்ரெஷ் தயிர் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் சன்ஃப்ளவர் ஆயில், ஃப்ளேவர் இல்லாத ஆயில் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ். நம்ம செய்கிறது ஹனி கேக், ஸோ அதனால் ஹனி ஃப்ளேவர் அந்த கேக்கில் இருக்கணும் அப்படின்றதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் ஹனி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி நல்லா ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஒன்றோட ஒன்று கம்பைன் ஆகணும். இதில் நம்ம மைதா முட்டை எதுவுமே சேர்க்கலை. ஸோ அதனால் ஜென்டலாக ஃபோல்டு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஹார்ஷாக பண்ண வேண்டாம். அப்படி பண்ணிங்கன்னா கேக் ரொம்ப ஹார்டாக வந்துடும். நான் இன்றைக்கி ஓவனில் தான் செய்ய போகிறேன். உங்கள்கிட்ட ஓவன் இல்லை, என்கிட்ட கப் கேக் மோல்டெல்லாம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பேட்டரை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு நம்ம இட்லி எல்லாம் அவிப்போம்ல, அந்த பாத்திரத்தில் எப்படி நீங்கள் கேக் அவிச்சு எடுக்கிறீங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போது என்னோடய கப் கேக் லைனர் செட் பண்ணிவிட்டு அதில் நான் கேக் பேட்டரை போட போகிறேன். ஸோ நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஓவனை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். 180 டிகிரிக்கு 10 மினிட்ஸ்க்கு. ப்ரீஹீட் ஆனதும் நான் 175 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 17லேருந்து 20 மினிட்ஸ் விட போகிறேன். நான் நல்லாவே உங்களுக்கு பேக்காகி வரும். 17 மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா கேக் நல்லாவே பேக்காகி வந்துருச்சு. இப்போ நமக்கு கேக் ரெடியாக இருக்குது. கேக்குக்கு மேலே டாப்பிங் வைக்கிறதுக்காக ஒரு ஹனி கோம் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு சாஸ்பேனில் 1/2 கப் சுகர் சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஈவனாக கலக்கும் போது உங்களுக்கு நல்ல ஈவனாக கேரமல் ஆகி வரும். இதில் தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது. ஜஸ்ட்டு நீங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதுவே தண்ணி விட்டு கேரமல் ஆகும். அப்பப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கேரமல் செய்யும் போது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கேரமல் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு கேரமல் ஆகிடும். ஆனால் சுகர் ஃபுல்லாக டிசால்வ் ஆகாது. நான் இந்த மாதிரி ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பேக்கிங் ட்ரேயில். இதுக்கப்புறமா பேக்கிங் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா ஈவனாக இந்த மாதிரி கேரமல் ஆகி வரணும். அதுக்கப்புறமா பேக்கிங் பவுடர் சேருங்க. பேக்கிங் பவுடர் அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்காது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபோமிங் கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சுல நம்ம பேக்கிங் பவுடர் போட்டதும், இதுக்கப்புறமா நம்ம பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் ப்ளேஸ் பண்ணிடலாம். நீங்கள் இதை கலந்தெல்லாம் விட வேணாம். ஜஸ்ட் நீங்கள் அப்படியே ப்ளேஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸில் நல்ல திக்காக ஒரு இது மாதிரி கிடச்சிரும் நமக்கு. அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு உடச்சி காட்டுறேன். ஒரு ஹனி கோம் மாதிரி இருக்கும் இதை நம்ம உடச்சி பார்க்கும்போது. ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா செட் ஆகிடுச்சு, நல்லா திக்காகிடுச்சு. இந்த பார்ச்மெண்ட் பேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள், இதை நான் உங்களுக்கு உடச்சி காட்டுறேன். எப்படி இருக்குது பாருங்கள். அந்த ஹனி கோம் இருக்குல்ல அதே மாதிரி இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் நிறைய கேக்குக்கு ஒரு டாப்பிங்காக நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். எஸ்பெஷலி ஹனி கேக்லாம் செய்வோம்ல, அதுக்கு நீங்கள் டாப்பிங்காக செய்யும் போது நல்லாயிருக்கும். அதே மாதிரி கேரமல் கேக்கெலாம் செய்வோம்ல, அந்த மாதிரி பட்டர்ஸ்காட்ச் அந்த மாதிரி கேக் செய்கிறதுக்கும் இது ரொம்ப டாப்பிங் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
நம்ம லாஸ்ட் வீடியோவில் காஃபி கேன்வியர் அப்படின்னு செஞ்சுருப்போம். இந்த வீடியோவில் நம்ம ஹனி கேன்வியர் செய்ய போகிறோம். இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சன்ஃப்ளவர் ஆயிலை வந்துட்டு ஒரு இந்த மாதிரி கிளாஸ் பாட்டிலில் ஒரு ஓவர் நைட் விட்டுட்டுங்க ஃப்ரீசரில் வைங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக செட் ஆகி வரும். இப்போ வந்துட்டு ஒரு கப்பில் அகர் அகர் பவுடர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வாட்டர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இது வந்துட்டு இப்போ அடுப்பில் வச்சுட்டு நல்லா பாயில் பண்ண விட போகிறோம். நீங்கள் இப்படி பாயில் பண்ணுறதுனால அகர் அகர் வந்து நல்லா உங்களுக்கு மெல்ட் ஆகி வரும். ஸோ நல்லா செட் ஆகிறதுக்காக இந்த மாதிரி பாயில் பண்ணால் மட்டும்தான் நல்லா செட் ஆகும். இப்போ நான் பாயில் பண்ணி எடுத்துட்டேன். இதில் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஹனி சேர்த்துக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஒரு ஹனி தீம் டெசர்ட் செய்கிறோம். அதனால நீங்கள் பண்ணுற எல்லா காம்போனன்ட்லேயும் நீங்கள் வந்து ஹனி சேர்த்துக்கோங்க. ஸோ 1 டேபிள் ஸ்பூன் ஹனி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கோல்டு வாட்டர் செட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் இந்த மிக்சரை வந்து டாட்டாக விடும்போது அது கீழே போய் நல்லா உங்களுக்கு செட் ஆகும். உங்களுக்கு ஃப்ளோ ஆகிறது தெரியுதா? ஸோ இந்த மாதிரி ட்ராப்பாக விடுங்க. இந்த வாட்டி எனக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்திருந்தது. அப்படியே ஈவனாக பார்க்குறதுக்கு அந்த பேர்ல்ஸ் மாதிரியே இருந்தது. அவ்வளோ சூப்பராக இருந்தது. இது ஒரு நல்ல எக்ஸ்பிரிமெண்ட்டு. இந்த எக்ஸ்பிரிமெண்ட் செய்யும்போது நமக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். இந்த கோல்டு ஆயில் இருக்குதுல்ல, அது நல்ல சில்லுன்னு இருக்கணும். அதே மாதிரி அந்த கேன்வியர் நம்ம மிக்சர் செஞ்சோம்ல, அகர் அகர்லாம் போட்டு செட் பண்ண விட்டோம்ல, அது வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஹாட்டாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்ல அந்த பேர்ல்ஸ் மாதிரி உங்களுக்கு அந்த ஒரு ஸ்ட்ரக்சரில் கிடைக்கும். ரொம்ப சூப்பர்வான இது ரெசிபி எக்ஸ்பிரிமெண்ட்டுன்னு சொல்லலாம். உங்கள் குழந்தைங்களோட செய்கிறதுக்கு ஒரு அருமையான எக்ஸ்பிரிமெண்ட். கண்டிப்பாக செய்யுங்க, அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆயிலேருந்து இந்த நம்ம பண்ண வச்ச அந்த கேன்வியர் எல்லாமே வந்துட்டு ரிமூவ் பண்ணிடலாம். இது வந்து நீங்கள் ஆயில் இருக்குது, இது எப்படி சாப்பிடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட்டு நீங்கள் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்படி தான் பண்ண போகிறேன். நமக்கு ஹனி கேன்வியரும் ரெடி. இது மிச்சம் இருக்கும்ல, அதையும் இந்த மாதிரி செட்டாக விட்டு நல்லா க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். லாஸ்ட் ஃபைனல் வந்து நம்ம ஒரு கேரமல் சுகர் பவுல் செய்ய போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பலூன் எடுத்துக்கோங்க. நல்ல குவாலிட்டியான பலூன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு நல்லா கட்டிட்டு ஒரு கப்பில் இந்த மாதிரி கமுத்து வச்சுக்கலாம். கீழே வந்து வேஸ்டேஜ் எல்லாம் இதாகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஒயிட் பிளேட் வச்சுருக்கேன் நான். இந்த சுகர் பவுல் செய்கிறதுக்காக கேரமல் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு சாஸ்பேனில் 1/2 கப் சுகரை வந்து நல்லா கேரமல் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதில் வந்து கலர் ஆப்ஷனல் உங்களோடது. இப்போ வந்து நீங்கள் ஹனி கலரே வேணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் அந்த கேரமல் சாஸை வந்து அந்த பலூன் மேலே போர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செட் ஆக விடலாம். நான் வந்து இன்றைக்கி ரெட் கலர் ஃபுட் கலர் தான் சேர்த்துருக்கேன். ஸோ சேர்த்துட்டு நல்லா கேரமல் ஆனதும் இப்போ வந்து அந்த பவுல் மேலே போட்டுக்கலாம். இந்த பவுல் மேலே நீங்கள் போடும்போது கேரமல் நல்லா சூடாக இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் ஆற விட்டுட்டிங்க அப்படின்னா கேரமல் வந்து நல்லா திக்காகிடும், அப்படியே செட் ஆகிடும். உங்களுக்கு வந்து போரிங் கன்சிஸ்டன்சி இருக்காது. ஸோ அதனால் சூடாக இருக்கும் போதே நீங்கள் போடுங்க, ஒன்றும் ஆகாது. ஆனால் நல்ல குவாலிட்டியான பலூன் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த கப் செய்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 பவுல் இந்த மாதிரி செஞ்சு ஃப்ளாப் ஆகி அதுக்கப்புறமா நான் என்ன தப்பு பண்ணேனோ அதை வந்து உங்களுக்கு கிளியருக்காக நான் கரெக்டாக சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேரமல் நல்ல சூடாக இருக்கணும். நீங்கள் ஆற விட்டுட்டிங்கன்னா செட் ஆகிடும். நம்பர் 1 பாயிண்ட். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இந்த பலூன் இருக்குல்ல, அது நல்ல குவாலிட்டியான பலூன் எடுத்துக்கோங்க. நல்ல சும்மா அந்த கடையிலலாம் கிடைக்கல, நல்ல குவாலிட்டியாக இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் சூடாக போடும்போது நல்ல அந்த பலூன் வந்து பார்த்திங்கன்னா வெடிஞ்சிடும். நம்ம சூடாக சேர்க்குறோம் இல்லையா, அதனால் வெடிஞ்சிரும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த பவுல் வந்து செட் ஆகிறதுக்கு ஒரு மினிமம் 10 மினிட்ஸ் தான் ஆகும். ரொம்ப நிமிஷம்லாம் ஆகவே ஆகாது. நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்க, ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த நம்ம போட்டிருக்க அந்த கேரமல் வந்து அப்படியே மெல்ட் ஆக ஆரம்பிக்குது. அது வந்து திக்காய் வரல. ஸோ நீங்கள் வந்து மினிமம் ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் விடுங்க. அதுக்குள்ளேயே உங்களுக்கு பவுல் செட் ஆகி வந்துடும். இது எப்படி ரிமூவ் பண்ணுறதுனா, ஒரு ஹோல் வச்சுட்டு ஹோல் போட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணி எல்லாம் அப்படியே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் பவுல் வந்து உங்கள் கையில் கிடச்சிரும். இது ரொம்ப தெளிவாக எம்எட்டமி ஆற்றி காமிச்சிருப்பாங்க, அதனால் நான் காட்டல. உங்களுக்கு வந்து எப்படி கரெக்டாக பண்ணணும் அப்படின்றத மட்டும் நான் சொல்லணும்னு நினச்சேன். அதை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன்.
பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பரான பவுல் கிடச்சிருச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு பவுல் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி யம்மியாக இருந்தது. பார்க்குறதுக்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்னு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறமா நம்ம டெசர்ட் எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பிளேட்டிங் பார்த்துடலாம். நம்ம சுகர் பவுல் செஞ்சு வச்சுருந்தோம்ல, அதை வந்து வச்சுருக்கேன். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கப் கேக் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த கப் கேக் வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இந்த கேன்வியார், ஹனி கேன்வியார் வந்துட்டு இந்த பேர்ல்ஸ் மாதிரி செஞ்சுருந்தோம்ல, அது வந்து இதை சுற்றி போட போகிறேன். நம்ம கேன்வியர் செய்யும் போது மிச்சம் மீதி இருந்ததில் அதை நான் க்யூபாக கட் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னேன்ல, அந்த க்யூபை வந்து அந்த கேக் மேலே வச்சுருக்கேன். இதுக்கப்புறமா கேக் டாப்பிங் நம்ம ஒரு ஹனி கோம் செஞ்சுருந்தோம்ல, அதை இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி இப்போ கேக் மேலே வந்து வச்சிடலாம். பண்ணது ஹனி டெசர்ட் அப்படின்றதுனால லாஸ்ட்டாக அந்த கேன்வியார் மேலே ஹனி வந்து போட்டுக்கலாம். இந்த வீடியோ இங்கே முடியுது. இந்த வீடியோவில் இருக்க இந்த டெசர்ட் உங்களுக்கு ட்ரை பண்ணி எப்படி வந்ததுன்னு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லென்த்தாக இருக்கும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தட் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ அதுக்காக ரொம்ப தெளிவாக சொல்லணும்னு ட்ரை பண்ணேன். அதனால தான் வீடியோ லென்த்தாக இருக்குது. ஸோ மற்றபடி வேறு எந்த காரணமும் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு பேக்கிங் ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். வணக்கம்.